கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேதவசனமும் ஜெபமும் யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். எல்லாவற்றையும், மனைவியை தவிர சரீரத்திலே பலனை இழந்து போனார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என்னை காப்பாற்றினது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீரே. பிள்ளைகள் யோபு விட்டு கடந்து போயிட்டாங்க. சொத்து சுகங்கள் கடந்து போய் விட்டது. எதெல்லாம் பெரிதாக எண்ணிருப்பார் அதெல்லாம் யோபு வீட்டுக்கு கடந்து போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்திலே புண்கள், வேதனைக்குரிய காரியம். தினம் தினம் அதை பார்த்து மன உளைச்சல். ஆனால் அந்த நிலைமையில் அவர் எழுதுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். அப்போ யோபு அறிந்திருக்கிறார், பிரியமானவர்களே, ஏதோ ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில என் ஜீவன் மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில இருக்கலாம். எல்லாம் உங்களை கையை விட்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நடக்காதது போல இருக்கலாம். மறுபடி கொடுப்பதற்காகத்தான் சில தயவுகளை தேவன் பாராட்ட விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக ரொம்ப நன்றி சொல்லுங்க. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனை கசப்பாக்கி விடக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக கோடி நன்றி செலுத்தி அவரோடு வாழ்கிற ஒரு ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சொல்லி பழகுங்க. பாடி கர்த்தரை உயர்த்துங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஒன்றும் நாம் கொண்டு போவதில்லை, கொண்டு வந்ததும் இல்லை. வாழும் வரைக்கும் இயேசுவுக்காக நாம் வாழ்வோம். நிச்சயமாக அவருடைய வருகையிலே காணப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். அவ்வளவுதான். அவங்க சகாப்தம் முடிந்து போனது. எங்கள் சகாப்தத்தை அழிக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.